ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இது தக்காளி சட்னி வச்சுக்கலாம், இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளின்னு சட்னின்னு வச்சுக்கலாங்க. இப்போ அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் போட்டுட்டு, வெங்காயம் நமக்கு எவ்வளோ சட்னி தேவை, இதில் தேங்காய் நம்ம போட போகிறதில்ல, அதுக்காக வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி கிட்ட 2-3 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கிரேவி டைப்பில் இந்த சட்னி நான் வைக்க போகிறேன். அதனால் 3 தக்காளி கிட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இன்னும் 2 தக்காளி சேர்க்க போகிறேன் நான். இன்னும் 2 தக்காளி நல்லா நிறையாவே சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அந்த சட்னியை கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி வச்சோம்னா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் நிறையாவே தக்காளி சேர்த்துட்டு இவ்வளோ புளி போடணுங்க. புளியும் இது கூடயே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம், இந்த வெங்காயம் தக்காளி கூட. அதுக்கப்புறம் வர மல்லி பொடி போடுறேன், தனி மிளகா பொடி இருக்குள்ளங்க, மிளகா வத்தலும் போட போகிறோம். ஆனால் அந்த புளி கூட கொஞ்சோண்டு மிளகா பொடி, தனி மிளகா பொடி போட்டுட்டு 4-5 வரமிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, நம்மக்கிட்ட எவ்வளோ கருவேப்பிலை கொத்தமல்லி உங்கள்கிட்ட இருக்கோ இது நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா வெந்துடும். வெந்து நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட எவ்வளோ கருவேப்பிலை தக்காளி, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நிறையாவே போட்டுக்கலாம். அங்கே நிறையா போட்டனால ஒன்றும் இல்லை, நல்லா டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இவ்வளோதான். மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு புளி மிளகாய் எல்லாமே இருக்குங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு திருப்பி அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஸ்டோர் கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சதையும் போட்டு நல்லா கொஞ்சம் சுண்டை எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டோம்னா இந்த சட்னியை நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாங்க. இதை ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி வச்சோம்னா.